தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4, 5 போன்ற வசனங்களை வாசிக்க விரும்புகின்றேன். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4, 5 போன்ற வசனங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. சரி, நான் வாசித்த இந்த வேத பகுதி நம் எல்லோரும் அறிந்த ஒரு பகுதி தான். அதாவது நெகேமியாவின் நாட்களில் காணப்பட்டதான சூழல், அதை தொடர்ந்து நெகேமியா எவ்வாறு எருசலேமினுடைய அந்த அலங்கத்தை கட்டினார் என்பதை குறித்து விளக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த நெகேமியாவின் புத்தகம். சரி, இந்த வசனங்களில் அவருடைய குணாதிசயங்களை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக ஒரு சில பின்னணிகளை வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லோரும் நீங்கள் கவனமாய் நீங்கள் அதை கவனிக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கேட்கிறேன். சரி, இந்த உலகத்துல, அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ராஜ்யங்கள், இந்த உலகத்தில் 6 பெரிய சாம்ராஜ்யங்கள் ஆட்சியில் இருந்தன. குறிப்பாக எகிப்திய பேரரசு, எகிப்திய சாம்ராஜ்யம் ஆட்சியில் இருந்தது. அதை தொடர்ந்து அசிரியர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களை தொடர்ந்து பாபிலோனியர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். 4ஆவதாக மேதிய பெர்சியர்கள், அவர்கள் கூட்டாட்சியாக இணைந்து செய்தார்கள். அதை தொடர்ந்து கிரேக்க அரசர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. கடைசியா ரோமர்கள் ஆட்சியை தழுவினார்கள். இந்த 6 சாம்ராஜ்யத்தை குறித்து வேத புத்தகம் பேசுகிறது. இந்த 6 சாம்ராஜ்யங்களிலும் இஸ்ரவேல் மக்களோடு உள்ள உறவுல பல நிகழ்வுகள் நடந்தது. குறிப்பாக அசிரியர்கள் மற்றும் பாபிலோனியர்கள், இவர்களுடைய ஆட்சி காலங்களில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போகப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் தங்கள் சொந்த தேசத்திலிருந்து அடிமைகளாக போனாங்க. அதாவது அசிரியாவுக்கும் பாபிலோனுக்கும் அவர்கள் சென்றார்கள். சரி, இதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அதாவது பாபிலோனில் இருந்து 3 முறை அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். அதாவது பாபிலோனிய மன்னன் நேபுகாத் நேச்சாரால் 3 முறை சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். அதே போல பெர்சிய ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் போது அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. எனவே அவர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு 3 நிலையில் அல்லது 3 குழுக்களாக 3 முறை திரும்பி வந்தார்கள். அப்படி பெர்சிய ராஜ்யத்தின் போது திரும்பி வந்த நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வு தான் இப்போது நாம் வாசிக்கின்ற, தியானிக்க போகின்ற இந்த பகுதியில் சொல்லப்படக்கூடிய காரியங்கள். சரி, இப்ப 3 முறை 3 தலைவர்கள் கீழ் திரும்பி வந்தார்கள். முதல் முறை அவர்கள் வந்தபோது செருபாபேலின் தலைமையில் அவர்கள் திரும்பி வந்தார்கள். அதாவது இது எப்போது அப்படின்னா 606 அவங்க பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 70 வருடம் கழித்து கிட்டத்தட்ட 536 இவங்க என்ன செஞ்சாங்கன்னா திரும்ப வந்தாங்க. சரி, அதுபோல பாத்தீங்கன்னா இந்த பெர்சியர்களுடைய ராஜாக்களுடைய பெயர்களும் சில பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சில பெயர்கள் வேதத்தில் சொல்லப்படவில்லை, வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேஸ் என்பவர் ஆட்சி செய்திருக்கிறார், அவரை பற்றி பைபிள்ல நம்ம பார்க்கலாம். அப்புறம் காம்பிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அப்புறம் ஸ்மெர்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி செய்திருக்கிறார். அப்புறம் 1ஆம் தரியு, வேதத்தில் தரியு என்ற பெயரை நாம் காணலாம். அப்புறம் அகாஸ்வேரு ஆட்சி செய்திருக்கிறார். அர்த்தசெஸ்டா என்பவர் ஆட்சி செய்திருக்கிறார். அப்புறம் தரியுவே பாத்தீங்கன்னா 2ஆம் 3ஆம் தரியு, 2ஆம் அர்த்தசெஸ்டா போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார். அப்புறம் ஆர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கூட இந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்தினுடைய தலைவராக, ராஜாக்களாக இருந்திருக்கிறாங்க. சரி சரி அப்ப இந்த காலகட்டம் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழல். அவர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு 3 தலைவர்களுக்கு கீழ் வந்தார்கள் என்று நான் சொன்னேன். முதலாவது செருபாபேல் தலைமையில வந்தாங்க.
அப்படி செருபாபேல் தலைமையில வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தேவாலயத்திற்கான அடித்தளம் போட்டார். அதாவது தேவாலயத்தை கட்டினார். யார் தலைமையில் அப்படின்னா செருபாபேல் தலைமையில. இரண்டாவது ஒரு குழு பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு எஸ்ரா தலைமையின் கீழ் வந்தது. எஸ்ரா என்ன செய்தார் அப்படின்னா ஜனங்களுடைய இருதயத்தை கட்டினார். அதாவது ஜனங்களுடைய வாழ்வில் ஒரு ஆவிக்குரிய எழுச்சியை கொண்டு வந்தார். அதாவது அவர்கள் எபிரேயர்கள் வைத்திருக்கின்றதான வேத புத்தகத்தை குறித்தும் தேவனுடைய மேன்மைகளை குறித்தும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக தேவ வசனத்தை அவர்களுக்கு போதிக்கிறார். மூன்றாவது தலைமை நெகமியாவின் தலைமையின் கீழ் சிலர் வந்தார். அப்படி நெகமியாவின் தலைமையில் வரும்போதுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. என்ன, அவர் எருசலேமின் அலங்கத்தை என்ன செய்தார் அப்படின்னா அவர் கட்டி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அப்ப பெர்சியர்கள் பாபிலோனை வெற்றி பெற்றாங்க. அப்புறம் கோரேஸ் இவர்கள் திரும்பி போவதற்கான கட்டளை கொடுத்தார். அடுத்து கட்டளை கொடுத்த போது செருபாபேல் தலைமையில வந்து அவங்க தேவாலயம் கட்டினாங்க. அப்புறம் அந்த தேவாலயத்தினுடைய பணி கூட இடையில் நிறுத்தப்படுகிறது. மறுபடியும் அந்த தேவாலயத்தினுடைய பணி திரும்ப தொடர்ந்தது. அதை அவர்கள் கட்டி முடிச்சாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ரா தலைமையில வர்றாங்க. அடுத்து நெகமியாவின் தலைமையில வந்தாங்க. சரி, இப்ப நெகமியாவின் தலைமையில் வரும்போதுதான் அவர் செய்த செயல்களைத்தான் இப்போது நாம் இந்த பகுதிகளில் நாம் வாசிக்கின்றோம். ரைட். இப்ப நெகமியா எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை நாம் சிந்திக்கலாம். நெகமியா என்று சொன்னால் நெகமியா மீன்ஸ் கான்சோலேஷன் ஆஃப் ஜெகோவா, அதாவது யெகோவாவின் ஆறுதல் அல்லது தேவன் என் ஆறுதல், தேவனுடைய ஆறுதல் என்று அர்த்தம். ஜெகோவா கம்ஃபோர்ட்ஸ். சரி, உண்மையிலேயே இந்த நெகமியா யார் என்று கேட்டால் அவன் பானபாத்திரக்காரனாக அவர் இருந்திருக்கிறார். அந்த ராஜாவுக்கு கீழ் நல்ல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பதவியில் இருந்தவராக இருக்கிறார். சோ இவரால், அதாவது அர்த்தசஷ்டாவின் தலைமையின் கீழ் இவருக்கு எல்லா வசதிகள், வாய்ப்புகள், எல்லா வசதிகளும் இவருக்கு இருந்தது. நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருந்தார். ஏனென்றால் ராஜாவுக்கு உணவு பரிமாறக்கூடியது இவர்தான் அதை சோதனை செய்ய வேண்டும். சோ அப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் இவர் செய்தார். சரி, இப்படிப்பட்ட சூழலில் தான் தேவனுடைய அழைப்பை நெகமியா பெற்றார். சோ he got the call of God. தேவனுடைய அழைப்பை பெற்றார். அப்படி அந்த அழைப்பிற்கு அவர் கீழ்ப்படிந்ததால் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். The Lord greatly blessed and rewarded him for his acts of self-sacrifice and obedience to his word and to his will. God gave him great success. அப்ப தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதாவது தேவனுடைய பணியை செய்வதற்காக அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் தன்னையே தியாகமாய் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அவரது சித்தத்திற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். இப்படி அவர் செய்ததால் வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தார். அவர் வெற்றி பெற்றார் என்று நாம் காணலாம். அது போக இந்த புத்தகம் ஆரம்பமும் முடிவும் பார்த்தீர்களானால் ஜெபத்தோடு தான் ஆரம்பிக்கிறது. ஜெபத்தோடு ஆரம்பமாகிறது, ஜெபத்தோடு முடிவடைகிறதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, he was a man of patriotism. அதாவது தன்னுடைய தேசத்தின் மீது மிகுந்த பக்தியுள்ளவராக அவர் இருந்தார். அது மட்டுமல்ல, he was the man of courage. அவன் ஒரு தைரியம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். he was the man of fearless. அவர்கிட்ட பயம் கிடையாது. அவர் எப்படியாயிலும் தேவனுடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தார். so he also was called the enthusiastic man and also the man of prayer. நல்ல உற்சாகம் உள்ள, ஆவலுள்ள, ஜெபிக்கக்கூடியவராக, நல்ல ஒரு, அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவராக, தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இப்படி இருந்ததால் அவருடைய வாழ்வில் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். சரி, இந்த நெகேமியா இன்றைக்கு நமது வாழ்க்கையின் முன்மாதிரியாக இருக்கிறார். நெகேமியாவினுடைய அந்த சூழ்நிலையை நான் சொன்னேன். அவர் வாழ்ந்த சூழ்நிலை நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு வாழ்வு. இருப்பினும் அவர் தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய பணியை செய்வதற்காக தன் மக்களோடு கஷ்டத்தை அனுபவித்து இணைந்து தேவனுடைய பணியை அவர் செய்து முடிப்பதற்கு
உதவியுள்ளவராக இருந்தார். சோ எனவே நெகேமியா வாஸ் a மாடல் ஒர்க்கர் ஃபார் ஆல் ஆஃப் us. அவர் நம் எல்லோருக்கும் மிகச்சிறந்த ஒரு உதாரணமான ஒரு நபராக அவர் இருக்கிறார். சரி, நான் வாசித்த அந்த வசனத்திற்கு வரலாம். அதில் அவருடைய முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. He had time to pray and to be sad for the need of Zion from his own interest. நாம் வாசித்தோம் அல்லவா 4வது வசனத்துல 4 மற்றும் 5ல அவன் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். அதாவது ஜெபிப்பதற்கு அவருக்கு நேரம் இருந்தது, ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்ல, தன் மக்களுடைய சூழ்நிலையை அவர் நன்கு அறிந்து அதன் அடிப்படையில் எப்படியாயிலும் ஜெபத்தின் மூலமாக தேவனிடம் சொல்லி உதவி செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தார். So he was a man of much prayer. அவர் அதிகமாக ஜெபிக்க கூடியவராக இருந்தார். எப்ப? for all times, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும். எதற்காக? for everything, எல்லாவற்றிற்காக அவர் ஜெபிக்க கூடியவராக இருந்தார். அதைத்தான் 1ஆம் அதிகாரம் 4, 5 போன்ற வசனங்களில் காணலாம். இது போக மற்ற இடங்களிலும் உண்டு. 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் ஜெபத்தை பற்றி இருக்கிறது. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்புறம் 9வது வசனம், 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சோ இப்படி பல இடங்களில் அவர் ஒரு ஜெபிக்கக்கூடிய மனிதராக, அதாவது எல்லாவற்றிற்காக, எல்லா சூழ்நிலையிலும் அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். சோ அவர் நமக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் ஜெபத்திற்கு. சோ நாமும் கூட நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் சென்றாலும் நம்மையே சாராமல், அதாவது என்னால் செய்ய முடியும் என்று அல்லாமல் எல்லாவற்றிற்காக எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது அவரை குறித்து நாம் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கவனியுங்கள். 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. 2வது, he was a man who determined to know the facts and the needs. உண்மையிலேயே அவர் நல்ல தீர்மானம் எடுக்கக்கூடியவராக, அதாவது தேவன் என்ன சொல்லி இருந்தாரோ அதன் அடிப்படையில், அந்த உண்மையின் அடிப்படையில், தேவையின் அடிப்படையில் அவர் சரியான தீர்மானத்தை எடுத்தார். நம்முடைய வாழ்வில் கூட அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து சரியான தீர்மானங்களை எடுப்பது மிக அவசியம். எனவே அவர் நமக்கு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறார். 3வது அவரை குறித்து 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். 3வது, he was full of self-denying, laborers for the Lord's cause. அதாவது தேவனுடைய காரியத்திற்காக அவர் என்ன செய்தார் அப்படின்னா, தன்னையே, அதாவது தன் சுயத்தை அவர் வெறுத்து மக்களை உற்சாகப்படுத்தி தேவனுக்காக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறதை நான் பார்க்கலாம். 4வது இவரை குறித்து நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17, 18 போன்ற வசனங்களில் able to inspire others to work, able to inspire others to work, அதாவது மற்றவர்களை ஆண்டவருடைய பணியில இதை வேலை செய்வதற்காக அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 17, 18, 18வது வசனம் 17 வாசிக்கிறேன். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். So he was the man able to inspire others to work. மற்றவர்களை ஊக்கம் செய்து உற்சாகப்படுத்திய ஒரு நபராக இருந்தார். இதுவும் கூட நமக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக
4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? He was the man to work himself. அதாவது அவர் மற்றவர்களிடம் மட்டும் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லல, அவரும் அந்த வேலையை இணைந்து செய்தார். சோ எனவே இந்த நெகேமியாவின் வாழ்வில் பல சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சரியா? நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டாலும் அதாவது நாம் டிஸ்கரேஜ் ஆவதற்கான அவசியம் இல்லை, அதாவது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய முன் வரும்போது அவர் நமக்கு உறுதுணையாக துணையாக இருப்பார் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நெகேமியா ஒரு ஜெப மனிதராக நாம் ஜெபிப்பதற்கு, நல்ல தீர்மானங்கள் நாம் எடுப்பதற்கும், நம்மையே வெறுத்து ஆண்டவருடைய பணியில் நாம் ஈடுபடுத்திக் கொள்வதற்கும், மற்றவர்களை உற்சாகப்படுத்தி வேலை செய்வதற்கும் அவர் நல்ல முன் உதாரணமாக இருக்கிறார். எனவே நெகேமியாவை நம் வாழ்வில் முன் வைத்து அவர் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிற்காக ஜெபித்தது போல நீங்களும் நானும் செய்து தேவனுடைய நாமம் மகிமைக்காக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.